அங்கன்வாடி பணிக்கு வந்து பணம் வாங்குறாங்களா? என்னப்பா இது? சரி, அங்கன்வாடி ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நம்ம சேனலில் அகாடமியில் வீடியோ போட்டிருந்தோம். எனக்கு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, அதில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, இதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு போட்டுருவாங்க ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் சும்மா தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். சரி, ரியலாகவே அங்கன்வாடி பணிக்கு வந்து பணம் வாங்கிட்டு தான் போஸ்ட் போடுறாங்களா, இல்லை மெரிட் பேசிஸில் போஸ்ட் போடுறாங்களா? வாங்க பார்க்கலாம். சரி, அங்கன்வாடியில் 2 பொறுப்பு சொல்லியிருந்தோமா, ஒன்று டீச்சர், இன்னொன்று வந்து உதவியாளர். சரி, அங்கன்வாடி டீச்சர்னால் எவ்வளவு பணம் வாங்குவாங்க? அங்கன்வாடி உதவியாளருக்கு எவ்வளோ இருக்கும்? இப்படி தான் கமெண்ட்டில் இருக்குது. நிறைய பேரும் சொல்கிறாங்க கூட. இது இப்படியே இருக்கட்டும். சரி, நம்ம கண்ட்ரிக்கு போவோம். நம்ம கண்ட்ரியில் முக்கியமான நிறைய மாநிலங்களில் டேட்டா எடுக்கும்போது ஒரு 3 முக்கியமான மாநிலங்களில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷோல்டரில் இருக்கிறது, இந்தியாவோட ஷோல்டரில் இருக்கிற மாநிலம். கிட்டத்தட்ட சிடிபிஓ ஆஃபீஸில் வந்து 3 லட்சம் கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா அங்கன்வாடி டீச்சருக்கு. அதுக்காக சிடிபிஓ ஆஃபீஸரையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 19, 2025 நடந்தது லேட்டஸ்ட் அப்டேட்டு. சரி, இன்னொரு மாநிலத்தில் அசாம் 2வது ஜூனியர் அசிஸ்டண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிடிபிஓ ஆஃபீஸில். எதுக்கு? 3.5 லட்சம். இதுவும் யாருக்கு? அங்கன்வாடி டீச்சருக்காக வாங்கியிருக்கிறாங்க. 2023 செப்டம்பர் 21 இதெல்லாம் அஃபிஷியலாக அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்தது. அதாவது சிடிபிஓ ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து அமௌண்ட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. சரி, 3வதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கன்வாடி உதவியாளருக்கு 50,000 ரூபா பியூன் வாங்கியிருக்கிறாங்க. பியூன், நான் வந்து போஸ்ட் வாங்கி தரேன், நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் வந்து சர்க்குலேட் ஆகும் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பியூன் வாங்கி பியூனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில். எப்போனா அக்டோபர் 10, 2024. சரி, இதெல்லாம் மேஜர் மாநிலம். இதில் இந்த மாதிரி பிரைப் நடந்ததுக்கு தெரிய வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அங்கன்வாடி போஸ்ட்டுக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? இப்போ தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் நடக்குமா? அதுதான் ரூல்ஸா? அமௌண்ட் வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடணுமா? அதுதான் ரூல்ஸா? எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்டு. கிடையாது. அப்படி அமௌண்ட்டு வாங்கிட்டு போடணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணக்கூடாது. 1. செகண்டு, இத்தனை போஸ்ட்டுக்கும் அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் போடுறீங்கன்னா அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தேவையில்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து இத்தனை கேண்டிடேட் தேவையில்லாமல் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறதோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்புகிறதோ, இத்தனை ப்ரொசீஜர் வந்து நீங்கள் அமௌண்ட்டு மூலிமா தான் போகுதுன்னா இத்தனை ப்ரொசீஜர் எதுக்கு நமக்கு? ஸோ அஃபிஷியல் ரூல் படி கவர்மெண்ட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ண கிடையாது, வெப்சைட்லேயும் டிக்ளேர் பண்ண கிடையாது, எந்த ஒரு ஜிஓவும் கிடையாது. இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜிஓ எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் இது. அப்படி எந்த ஒரு அஃபிஷியல் ரூல்ஸ்லையும் டிக்ளேர் பண்ண கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக வந்து மெரிட் பேசிஸில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். 12th பாஸ் வந்து அங்கன்வாடி டீச்சர் கேட்டிருக்காங்க, 10th பாஸ் வந்து ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ 2லேயுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்க இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதன் பேசிஸில் தான் வந்து போஸ்ட் போடுவாங்க. அதுதான் வந்து அஃபிஷியல் ரூல்ஸும் கூட. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனை டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 8000 போஸ்ட்டு பக்கமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெரிட் பேசிஸில் போகணும். அதுதான் ரூலும் கூட. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அமௌண்ட் கேட்குற மாதிரி தெரியுது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பர் தான் இது. வெப்சைட், அதாவது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலியன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது வெப்சைட்டே இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது. இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. அப்போ மெரிட் பேஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்தாங்க. இல்லைனா இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேட்டெலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால தான் இங்கெல்லாம் குறையுது. அப்போ நம்ம ஸ்டேட்டில் இது நடக்குதுன்னா நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். யார் யார் அப்ளை பண்ணி போகிறீங்களோ உங்கள் இதில் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், டிவிஏசி கிட்ட. சரிங்களா? இப்போது ஒரு 8000 போஸ்ட்டு 9000 போஸ்ட் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அமௌண்ட் இருக்கவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு ஒரு ரூலில் மென்ஷன் பண்ணியிருந்தால் யாரும் கேட்க தேவையில்லை. ஜிஓ கிடையாது, ரூல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேசிஸ்லாம் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஜாப்னே ரிலீஸ் பண்ணுறாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்போ மெரிட் பேசிஸில் தான் போகணும். அதுதான் ரூல்.
கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் இதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் டேட் நியரஸ்ட் வந்துருச்சு. ஸோ அப்ளை பண்ணுறவங்களாம் ஃபஸ்ட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். மெரிட்டில் தான் போவோம் அப்படின்னு நம்புவோம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி தெரிஞ்சால் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம்.